அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன். தமிழன் டெக் டுட்டோரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ டுட்டோரியல்ல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜீரோதா பை அப்ளிகேஷன்ல இருந்து எக்ஸலுக்கு ஸ்டாக் டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டாக்கோட சார்ட் டேட்டாவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 5 மினிட்ஸ் சார்ட் டேட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ டுட்டோரியல்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம டுட்டோரியலுக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு ஜீரோதா பையில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஜீரோதாவில் டீமன் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமண்ட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே நான் ஜீரோதா அக்கௌண்ட் டிமண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை கொடுத்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில் இதை எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம ஜீரோதா பை ஓப்பன் பண்ணலாம். நான் என்னுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றேன் ஜீரோதா பையில். ஸோ அப்ளிகேஷன் ஜீரோதா பை அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக லோட் ஆகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மார்க்கெட் வாட்ச் வந்து நான் ஆட் பண்ணது இது. ஸோ இது நானா வந்து இதில் வந்து நம்ம ஜீரோதா பை அப்ளிகேஷனில் மார்க்கெட் வாட்ச் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் வாட்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக் லிஸ்ட் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா பையிலே ப்ரீ டிஃபெண்டடாக நிறைய மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட் இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி வாட்ச் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் போங்க. ஃபைலில் ப்ரீ டிஃபைன்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து என்எஸ்சியா பிஎஸ்சியா உங்களுக்கு தெரியும். 2 எக்ஸ்சேஞ்ச் தான் நமக்கு இந்தியாவில் இருக்கு. ஒன்று வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்எஸ்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், கமோடிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு செக்டார்ஸ். இது எல்லாமே செக்டார் வைஸ் வந்து இவங்க வந்து பிரிச்சு இருக்கு. இந்த செக்டார் வைஸ் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்ச் லிஸ்ட் வந்து ஜீரோதா பைல ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து ப்ரீ டிஃபைன்டா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டி 50 டேட்டாவில் நிஃப்டி 50 ஸ்டாக்ல இருந்து தான் இப்போ நம்ம வந்து ஸ்டாக் வந்து டேட்டாவை வந்து டவுன்லோட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதனால நான் நிஃப்டி 50 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க நிஃப்டி 50 இங்க கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இதுல இப்ப உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து நீங்க வந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும், அதாவது எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஓகே இப்போ நான் ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாக்கை வந்து நான் இப்போ வந்து எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சார்ட் கொடுங்க. ரைட் கிளிக் அந்த ஸ்டாக் மேல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு சார்ட் கொடுங்க. ஸோ சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். பீரியட் வந்து எத்தனை பீரியட் உங்களுக்கு வந்து 1 மினிட்ஸ் வேணுமா இல்ல ஹவர்ஸ் வேணுமா இல்ல டே வேணுமா? இங்கே 1 மினிட்ஸ் கொடுத்துங்க. இன்டர்வல் வந்து நீங்க 5 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து இன்டர்வல் வந்து 1 மினிட்டே நான் இன்டர்வல் வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட்ஸே நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுல நீங்க 5 மினிட்ஸ் இன்டர்வல் வேணும் அப்படின்னா இங்க நீங்க 5 மினிட்ஸ் இன்டர்வல் வந்து 5 செலக்ட் பண்ணிக்கலாம், 5 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 நீங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எத்தனை நாளுக்கு உங்களுக்கு டேட்டா வேணும், 45 டேஸா 15 டேஸா இல்ல 60 டேஸா? ஸோ நான் வந்து 16 டேஸ் கொடுத்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் சார்ட் ஆஃப் 60 டேஸ் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ சார்ட் வியூ ஆகும். சார்ட் வியூ ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, நமக்கு ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாக்கோட சார்ட் வந்து நம்ம வியூ பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் சார்ட். சரிங்களா? இப்ப இந்த சார்ட் டேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் எக்ஸலுக்கு. ஸோ சார்ட் மேல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் சார்ட்னு இருக்கு இல்லைங்களா, சேவ் சார்ட்ல போயிட்டு சேவ் சார்ட் டேட்டா டு எக்ஸல் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சார்ட்ல போயிட்டு எக்ஸ்போர்ட்
சார்ட் டேட்டா டு எக்ஸல்னு கொடுக்கலாம். சரிங்களா? 2 மெத்தட்ல நீங்க வந்து சார்ட்ல இருந்து எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் சார்ட் டு எக்ஸல்னு கொடுக்குறேன். ஸோ வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, எக்ஸல் லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸல் வியூ ஆகும். ஒன்ஸ் டேட்டா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜீரோதா பைல இருந்து எக்ஸலுக்கு டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ண வச்சுக்கல, எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைம் டு டைம், அதாவது 1 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை டேட்டா உங்களுக்கு இங்கே இருக்கும். தெரியுதுங்களா? 1 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் டேட்டா இங்கே அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த எக்ஸல் எங்கே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஜீரோதா வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த லொகேஷன்ல, அதாவது ஜீரோதா பை அப்ளிகேஷன் எங்க வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த லொகேஷன்ல எக்ஸ்போர்ட்டட் அப்படின்ற ஃபைல் ஃபோல்டர்ல இது வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதா ஃபோல்டருக்குள்ள பைல எக்ஸ்போர்ட்டட். ஸோ எக்ஸ்போர்ட்டட்ல இப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்கு பாருங்க, ஆக்சிஸ் இப்போதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாக் டேட்டா வந்து 1 மினிட் டேட்டா வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.